Hi friends, இன்னைக்கு எப்படி multipurpose basket பண்றதுன்னு தான் பார்க்குறோம். இது பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஷாப்பிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் எது வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது நான் பழைய சுடிதார் பேண்ட்டில் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய ஓல்டு கிளாத் ரீயூஸ் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் ரைஸ் பேக் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 7.5 இன்ச் எடுத்திருக்கேன். 7.5 இன்ச் எடுத்திருக்கேன். 7.5 இன்ச்சு 4 சைடும் வச்சு நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கணும். 4 சைடும் 7.5 இன்ச் 7.5 இன்ச் எடுத்துக்கணும். உங்களுக்கு பேஸ்கெட் நாகலாம் வேணும்னா 8.5 இன்ச் 9.5 இன்ச் கூட எடுத்துக்கலாம். 4 சைடும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த 7.5 இன்ச்சை வந்து நம்ம இந்த பீஸில் வந்து அதே இது 7.5 இன்ச் இதையும் வைக்கணும். அங்கே எவ்வளோ இன்ச் வச்சுருக்கோமோ அதே இது சேம் இங்கேயும் வைக்கணும். இங்கேயும் அதே 7.5 இன்ச் நான் வச்சுருக்கேன். ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கணும், அதுக்கு தான் சேமாக வைக்கிறோம். இப்போ உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமா எடுத்துக்கலாம். நான் 11 இன்ச் 11 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் உயரமாக இல்லை இன்னும் ஷார்ட்டாக வேணும்னா அதுக்கு தகுந்த அப்படி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 4 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு பீஸ். இப்போ இது வந்து நான் சுடிதார் பேண்ட்டில் வச்சு நான் கட் பண்ணிடுறேன். நாலு கிளாத் பீஸ் வர மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பீஸ்க்கும் நான் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது 4 பக்கமும் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். எல்லா பீஸையும் அந்த மாதிரி ஜாயின் போட்டுக்கோங்க. ரைஸ் பேக்கையும் கிளாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணிடணும். எல்லா பீஸ்லையும் கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லா பீஸ்லையும் கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த 11 இன்ச் உயரத்தில் வந்து எடுத்தோம்னா அந்த பீஸில் மேலே மட்டும் நான் ஃபோல்ட் பண்ணி தைச்சிருக்கேன். மேலே மட்டும் ஃபோல்ட் பண்ணி தைச்சா போதும். இதே மாதிரி எல்லா பீஸ்லையும் நான் ஃபோல்ட் பண்ணி தைச்சி வச்சுக்கிறேன். ஒரு சைடு மட்டும் தைச்சா போதும். இதே மாதிரி நான் எல்லாம் அந்த 4 இதுலேயும் வந்து ஃபோல்ட் பண்ணி தைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த 7.5 இன்ச் வந்து ஸ்கொயர் மாதிரி எடுத்தோம்னா இதில் இதோட எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நல்ல பக்கம் ஒன்றா வச்சு 1/2 இன்ச்சில் நீங்கள் தையல் போட்டுக்கணும். அதே மாதிரி அடுத்த பீஸையும் நல்ல பக்கம் ஒன்றா வச்சு 1/2 இன்ச்சில் நீங்கள் தையல் போடணும். இதே மாதிரி 4 பக்கமும் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். இந்த பீஸோட நல்ல பக்கம் ஃபோல்ட் பண்ணியிருக்க பக்கம் இல்லாமல் ஃபோல்ட் பண்ணாத பக்கத்தை நீங்கள் வச்சு ஜாயின் பண்ணணும். நல்ல பக்கம் ஒன்றா வச்சு 1/2 இன்ச் இல்லை 1/4 இன்ச்சில் நீங்கள் தையல் போட்டுருணும். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்த பீஸையும் நான் எடுத்து அதே மாதிரி நான் இந்த பீஸையும் எடுத்து ஃபோல்ட் பண்ணாத எட்ஜை வந்து நல்ல பக்கம் ஒன்றா வச்சு நான் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுறேன். அடுத்த பீஸையும் ஜாயின் பண்ணுறேன். இந்த 4 பீஸ்லையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி தைச்சி வச்சுருந்தோம்ல அது மேலே வர மாதிரி இருக்கணும். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். நாலு பக்கம் ஜாயின் போட்டாச்சு. இந்த இப்படி தான் வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு
ஜாயின் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் 1/2 இன்ச் இல்லை 1/4 இன்ச்சில் நீங்கள் தையல் போடணும். இதே மாதிரி 4 பக்கம் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பாக்ஸ் மாதிரி வந்துடும். இதே மாதிரி 4 பக்கம் சேர்த்து வச்சு நீங்கள் 1/2 இன்ச் இல்லை 1/4 இன்ச்சில் தையல் போடணும். நல்ல பக்கம் ஒன்றா வச்சுட்டு நீங்கள் 1/2 இன்ச் இல்லை 1/4 இன்ச்சில் தையல் போடணும். இதே மாதிரி 4 பக்கம் தையல் போட்டுடணும். 4 பக்கம் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி வந்துடும். இப்போ இதை திருப்பிடலாம். பாக்ஸ் மாதிரி பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஹேண்டில் வைக்கிறேன். ஹேண்டிலுக்கு லென்த் வந்து 12 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் வந்து 2 இன்ச் எடுத்திருக்கேன். கிளாத் பீஸில் 4 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ரைஸ் பேக்கை நடுவில் வச்சுட்டு இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போட்டுடணும். ஹேண்டில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் ஹேண்டில் வைக்காமையே நீங்கள் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து பேஸ்கெட்டோட எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்க்கலாம். இது நார்மலாக நீங்கள் இப்படி வச்சுட்டு பாக்ஸ் மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சைடும் அதே மாதிரி பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 4 பக்கம் பாக்ஸ் மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இதையும் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஹேண்டிலையும் வந்து இது மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷாப்பிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ஓல்டு கிளாத் ரிவ்யூஸ் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.